இருக்கிறார். எடுத்து வாசிக்கலாம் பாருங்க. ஓசியா 13ஆம் அதிகாரம் 14வது வசனம். அவர்களை நான் பாதாளத்தின் வல்லமைக்கு நீங்களாக்குவேன். அல்லேலூயா சொல்லுங்க. யாருங்க? கர்த்தரை தேடுகிறவர்கள், வேதத்தை நேசிக்கிறவர்கள், அவருக்கு பயந்திருக்கிறவர்கள். என்ன பண்ணுவாராம்? பாதாளத்தின் வல்லமைக்கு. அப்ப வல்லமை என்னது? வல்லமை என்னது? முதல்ல வல்லமை என்னது? அதிகாரம். யாருக்கு அதிகாரம் இருக்குது அந்த இடத்துல? இங்க யாருக்கு அதிகாரம் இருக்குது? பாதாளத்துக்கு அதிகாரம் இருக்குது. பாதாளத்தின் வல்லமைக்கு என்று எழுதி இருக்கிறது. அப்ப பாதாளத்துக்கு என்று ஒரு அதிகாரம் இருக்கிறது. பாதாளத்தின் அதிகாரத்தை எல்லாம் நீங்க உணர்ந்திருக்கிறீங்களா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. எத்தனை பேர் உணர்ந்திருக்கிறீங்க பாதாளத்தின் அதிகாரத்தை? விடுவிக்க முடியாத பிரச்சனை, அவ்வளவுதான் நம்ம வாழ்க்கை, நம்ம லைஃப் அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. பாதாளத்தின் பிரச்சனை, அவ்வளவுதான். நம்மளை ஜெயில போட போறாங்க, அவ்வளவுதான். நம்மளை அடிச்சு சாகடிக்க போறாங்க, அவ்வளவுதான். இந்த பிரச்சனையில இருந்து நம்ம வெளியே வரவே முடியாது, அவ்வளவுதான். நமக்கு இந்த வியாதி வந்துருச்சு, இந்த வியாதியில இருந்து நமக்கு விடுதலையே கிடையாது. தூக்கி போட்டாங்க கடல்ல, முடிஞ்சு போச்சு அவருடைய கதை. எல்லாரும் அப்படிதான் நினைச்சாங்க. ரெடியா சொல்லுங்க. இவரை தூக்கி போட்டா கடல் மும்முரம் அடங்கிடும், கொந்தளிப்பு அடங்கிடும் நினைச்சாங்க. தூக்கி போட்டாங்க. அதுக்கு ஏத்த மாதிரி கடலும் கொந்தளிப்பும் அமைதியாயிடுச்சு. பிரயாணப்பட்டு போறவங்க அழகா பிரயாணப்பட்டு போறாங்க. யோசிச்சுட்டே போயிருப்பாங்க, இந்த ஒரு படுபாவியால நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டோம், இப்ப முடிஞ்சு போச்சு அவனுடைய வாழ்க்கை. எங்க முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி எல்லாரும் நினைச்சாலும் கர்த்தர் அந்த இடத்துல இருந்து அவரை எழுப்ப என்ன பண்றாரு? சித்தமா இருக்கிறார். இதுதான் பாதாளத்தின் வல்லமையிலிருந்து நமக்கு விடுதலையை ஆண்டவர் கொடுக்கிறார். நம்ம முடியாது, இந்த காரியத்தை நம்மளால செய்ய முடியாது, இந்த பிரச்சனையிலிருந்து நம்ம எழுந்து வர முடியாது, இந்த கட்டு நமக்கு அவுக்க முடியாது, இந்த வியாதி எனக்கு சுகமாகாது. நீங்க தீர்மானம் பண்ணலாம், ஆனால் தீர்மானம் பண்ண வேண்டியவர் அவர். இந்த வசனம் சொல்லுகிறது, பாதாளத்தின் வல்லமைக்கு அவர்களை என்ன பண்றாராம்? நீங்களாக்கி. அப்புறம் வாசிக்கிறோம், அவர்களை மரணத்துக்கு நீங்களாக்கி விடுவிக்கிறார். ஒரு தேள் கிடைச்சாவே, ஒரு நண்டு தோகை கிடைச்சாவே, ஒரு பூரா கிடைச்சாவே தாங்க முடியாது நம்மளால. ஒரு திமிங்கலம், பெரிய திமிங்கலம் வாழைய திறந்து அதுக்குள்ள முழுசாவே முழுங்கிருச்சு அவனை. யாரு? யோனாவே. மரணத்துக்கு விலக்குகிற தேவன். போட்டாங்க, அடிச்சு போட்டாங்க, தொழு மரத்துல கட்டி தொங்க விட்டுட்டாங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அன்னைக்கு ராத்திரியோட முடிஞ்சு போச்சு. எல்லாரும் நினைச்சுக்கிறாங்க, தொழு மரத்துல கட்டி தொங்க விட்டுட்டாங்க, காவலாளிகளை வச்சுட்டாங்க, இனி அவங்க லைஃப் அவ்வளவுதான் எல்லாரும் நினைச்சுக்கிறாங்க. வெளியே சொல்லுங்க. கல்லறைக்குள்ள கொண்டு போய் வச்சாச்சு, பெரிய கல்ல உருட்டி அந்த சீல் வச்சாச்சு, காவலாளிகளை வெளியே வச்சாச்சு, எல்லாரும் நினைச்சுக்கிட்டாங்க. உடம்பு சரியில்லாதான் அவரை கூப்பிட்டோம், அவர் வரல, கொண்டு போய் கல்லறையில சீலைகளை சுற்றி எடுத்து போய் வச்சாச்சு, 4 நாள் ஆயிடுச்சு, அவ்வளவுதான், கதை முடிஞ்சு போச்சு, எல்லாரும் நினைச்சுக்கிட்டாங்க. அல்லேலூயா சொல்லுங்களா. யாருமே செய்ய முடியாத காரியத்தை செய்வதுதான் தான் நம்முடைய ஆண்டவர். கல்லறை திறக்கப்பட்டது, லாசருவே வெளியே வா சொன்னவர் யார் தெரியுமா? பூட்டப்பட்ட கல்லறையிலிருந்து வெளியே வந்தவர். இன்னைக்கு சொல்ற உங்களுடைய வாழ்க்கையில உங்களை மரணத்துக்கும் பாதாளத்தின் வல்லமைக்கும் தப்புவிக்க அவராலே ஆகும். வெளியே சொல்லுங்க. எப்பேற்பட்ட பிரச்சனைகள் உங்களை சூழ்ந்திருந்தாலும், எப்பேற்பட்ட கண்ணிகள் சுருக்குகள் உங்கள் மேல விழுந்திருந்தாலும் தப்பிக்க முடியாது, நெளிய முடியாது. தூண்டில் மாட்டப்பட்ட மீனை போல இனி அவ்வளவுதான், நம்முடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. வேடன் கண்ணியில சிக்கொண்ட பறவையை போல
அவ்வளவுதான் நம்முடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. இந்த உலகம் தீர்மானம் பண்ணலாம், நீங்களே கூட தீர்மானம் பண்ணலாம். ஆனா தீர்மானம் பண்ண வேண்டியவர் யாருன்னா ஆண்டவர். இன்னும் வாசிக்கிறோம் பாருங்க, ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 25:8 வாசிக்கிறோம். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். நம்முடைய ஆண்டவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். அவர் ஜெயம் எடுத்தார், அவர் மரணத்தை ஜெயித்தார். ஜெயிச்சதுனால தான் பிள்ளைகள் மாம்சத்தோடு ரத்தத்தோடு இருக்கிறார்களே என்று சொல்லி அவரும் மாம்சமும் ரத்தமும் உடையவராய் இந்த பூமியில வந்து பாடுபட்டு மரணத்தை அவர் ஜெயிச்சார். அவர் ஜெயிச்சதுனால தான் பாதாளத்தின் வல்லமைக்கு நம்மை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அப்புறம் வாசிக்கிறோம், கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து வடிகிற கண்ணீரை என்ன பண்ணுவாராம்? துடைக்கிறவராய் செயல்படுவார். வேதத்தை நேசிக்கிறவங்களுக்கு, கர்த்தருக்கு பயப்படுகிறவங்களுக்கு, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு இந்த வாக்குத்தத்தங்கள் உண்மையாக பலிக்கும். இது பொய் சொல்லாத தேவனுடைய வார்த்தைகள், எவ்வளவு நேரம் பொய்யுரையாத தேவனுடைய வார்த்தைகள். பாருங்க, நானெல்லாம் இந்த பூமியில வாழ தகுதியற்றவன். இந்த பூமியில நான் வாழ்வேன் என்கிற என்னுடைய அத்தியாயம் ஒன்றுமே இல்லை. என் அத்தியாயம் முடிந்து போன ஒரு அத்தியாயம். நல்ல வாலிபமான வயசுலயே 7 மாத்திரை ஒரு வேலைக்கு, 35 வயசுல ஒரு வேலைக்கு எத்தனை மாத்திரங்க? 7 மாத்திரை. 3 வேளையும் தொடர்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்தேன். இதுல ஒரு சில மாத்திரைகள் எப்பவுமே அப்படியே அந்த மயக்க நிலையில வச்சிருக்கும். எந்த டாக்டராவது நோயாளிக்கு 30 மாத்திரைகள், தூக்க மாத்திரைகள் அடங்கிய ஸ்ட்ரிப்பை அப்படியே தைரியமா கொடுப்பாங்களா? எனக்கு கொடுத்தாங்க. ஊத்துக்கோட்டையில செல்வம் டாக்டர், இன்னும் தேவைன்னா நீ எவ்வளவு வேணும்னாலும் வாங்கிக்க அப்படின்னு சீல் போட்டு கையெழுத்து போட்டு கொடுத்தார். 30 மாத்திரைகளை அவர் கொடுத்ததும் இல்லாம இனி எப்போல்லாம் தேவையோ வந்து வாங்கிக்க. ஒரு மாத்திரை 2 மாத்திரை மெடிக்கல்ல தருவாங்க. 30 மாத்திரையை எனக்கு வாங்கிக்கிறதுக்கான உரிமையை அந்த டாக்டர் கொடுத்தார். காரணம் என்ன? இவன் வாழ தகுதி இல்லாதவன். எவ்வளவு சீக்கிரம் இவன் கதையை முடிச்சிடணுமோ அவ்வளவு சீக்கிரம் முடிச்சிட்டோம்னா அவங்க வீட்டுல இருக்கிறவங்க நிம்மதியா இருப்பாங்க. இவனால அவங்க வீட்டுல இருக்கிறவங்களுடைய நிம்மதி போயிருச்சு. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. என்னை வாழ தகுதியில்லை என்று சொல்லி இந்த உலகம் தீர்மானித்தது. என் சொந்த பந்தங்கள் தீர்மானித்தார்கள், உற்றார் உறவினர்கள், மனைவி பிள்ளைகள் தீர்மானித்தார்கள். ஆனால் கர்த்தர் மரணத்தை ஜெயமாக வென்றவர். என்னுடைய மரணத்திலிருந்து என்னை தப்புவிக்க வல்லவராயிருந்தது. இன்னைக்கு பாருங்க, ஏதோ ஒரு காரணத்துக்காக எப்போ ஒரு மாத்திரை தான் எடுக்கணும் ஒழிய, நான் பலவானா இருக்கும்போது 7 மாத்திரைகளை உட்கொண்டு என் வியாதி சுகமாகல. இப்ப பலவீனனா இருந்தாலும் அதே பலத்தினாலே என்று உங்கள் முன்னே நிற்க கர்த்தர் உதவி செய்தார். வாசிக்கிறோம், ஏசாயா எழுதின 30வது அதிகாரம் 19வது வசனம். ஏசாயா தீர்க்கதரிசன 30வது அதிகாரம் 19வது வசனம். சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாய் இருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டிராய், இனி நீ அழுது கொண்டிராய். கண்ணியிலே, சுருக்கிலே, கஷ்டங்களிலே துன்பப்பட்டு கொண்டிருக்கிற, பாதாளத்தின் வல்லமைக்கு பயந்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, இனி நீ என்ன பண்ண மாட்ட? அழமாட்ட. உனக்காக ரத்தம் சிந்தின, கல்வாரியிலிருந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளிலே பாதாளத்தின் வாசல்களை மேற்கொண்ட ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, இனி நீ அழ வேண்டிய அவசியம் இருக்காது. நீ எதற்காக அழுது கொண்டிருந்தாயோ, எதற்காக கலங்கி கொண்டிருந்தாயோ, எதற்காக நீ வேதனைப்பட்டு கொண்டிருந்தாயோ அந்த வேதனைகளை அவர் மாற்றி போட வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அப்புறம் வாசிக்கிறோம், உருக்கமாய் உன்னுடைய சத்தத்துக்கு அவர் இறங்கி அதை கேட்ட உடனே உனக்கு மறு உத்தரவு. எப்பங்க? கேட்ட உடனே. மாத்திரையெல்லாம் போட்டீங்கன்னா அது வேலை செய்யறதுக்கு 2-3 மணி நேரம் கூட ஆகலாம். ஆனால் கர்த்தர் கூப்பிட்ட உடனே உடைய சபத்தை கேட்கும்படி செவிகளை திறந்து வைத்துக் கொண்டிருக்கிறது. சரியான கனெக்ஷன்ல நீ இருந்தீங்கன்னா, வேத பிரமாணங்களை சரியாய் நேசித்து, கர்த்தருடைய கட்டளைகளை சரியாய் பின்பற்றி, வேத வசனங்களுக்கு பயந்து அஞ்சி நடுங்கி
கர்த்தரையே உன் நம்பிக்கையாக நீ கொண்டிருப்பாயானால் நீ கூப்பிட்ட உடனே கர்த்தர் பதில் கொடுக்க அவர் ஆயத்தமுள்ளவராய் இருக்கிறார். இன்னும் கூட வாசிக்கிறோம், எடுத்து வாசிங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 38வது வசனம். அப்போஸ்தலர் 10:38. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராகும். ஆண்டவர் இந்த பூமியில வந்ததனுடைய நோக்கம் பாருங்க, யாரையும் தண்டிப்பதற்காக அல்ல. அவருக்கு எத்தனையோ இடர்பாடுகள் வந்தது, எத்தனையோ இடையூறுகளை செய்தாங்க, எத்தனையோ தொல்லைகளை கொடுத்தாங்க ஜனங்க. ஆனா ஒரு தொல்லைக்கு அவர் என்ன பண்ணல, ஜீபூம்பா பண்ணல. ஆண்டவருக்கு ஜீபூம்பா பண்ண தெரியும், ஆனா ஒருத்தரை கூட அவர் ஜீபூம்பா என்ன பண்ணல. புரியுதுங்களா நான் சொல்றது புரியுதுங்களா? அவருக்கு முடியாத இருந்த நேரத்தில் கூட, அவர் அடிக்கும் போது கூட அவர் யாரையும் திருப்பி சபிக்கவே இல்லை. அவரை அடிச்சத பார்த்தவனுக்கு கோபம் வருது, ரோஷம் வருது. உருவி பட்டயத்தை உருவி என்ன பண்றான், டக்குன்னு காதை வெட்டிடுறான். என்ன சொல்றாரு, தம்பி நீ யார் கூட இருக்கிற? என் கூட இருக்கிற. இல்லையா சொல்லுங்க, நீ யார் கூட இருக்கிற? என் கூட இருக்கிறப்பா. என் கூட இருந்துகிட்டே இப்படிப்பட்ட வேலையை நீ செய்யலாமா? கத்திய பையில போய். என் கூட இல்லாத இருக்கும் போது இந்த வேலையை செஞ்சிருந்தா கூட பரவாயில்ல. இவ்வளவு காலமா என் கூட இருந்துகிட்டு துணிகரமான இப்படி ஒரு வேலையை நீ செய்யக்கூடாது. நானும் செய்யல, செய்கிறவனுக்கும் இடம் கொடுக்கல. அந்த வசனம் சொல்கிறது, அவர் பிசாசின் வல்லமையிலே அகப்பட்டிருக்கிறவர்களை குணமாக்கவும் சுற்றித் திரிந்தார். அதுக்கு மேல நன்மை செய்கிறவராக அவர் சுற்றித் திரிந்தார். இல்லையா சொல்லுங்க, அவர் நன்மை செய்ய வந்த தேவன், நம்மளை பழி வாங்கிறதுக்காக வந்த தேவன் அல்ல. இவ்வளவு நாட்கள் நம்ம ஒரு வேளை ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஏதாகிலும் ஒரு காரியத்தை செஞ்சிருந்தாலும், இல்ல இந்த காரியம் என்னுடைய வாழ்க்கையில் நடக்கலன்னு சொல்லி நம்ம வேதனைப்பட்டு கொண்டிருந்தாலும், இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, வேதத்தை நேசிங்க, அவருக்கு பயந்துருங்க, அவரை தேடுங்க, ஒரு குறையும் இல்லாமல் நீங்க வாழ முடியும். எபிரேயர் புத்தகத்துல 2ஆம் அதிகாரம் 14-15 வசனத்தை வாசிங்க. எபிரேயர், ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தோடு இரத்தத்தோடு இருக்கிறார்களே என்று சொல்லி அவரும் அவர்களைப் போல. அப்போ இந்த வசனம் சொல்லுது, பிள்ளைகளுக்காகத்தான் அவர் மாம்சமும் ரத்தமும் உடையவராய் இந்த பூமியில வந்தார். மாம்சம் ரத்தம்னு சொன்னா இயேசு கிறிஸ்து என்கிறதான ஒரு அவதாரம். இதுல இருந்து தெரியுது அவர் வந்தார் என்று எழுதி இருக்குது. பிள்ளைகள் மாம்சத்தோட ரத்தத்தோட இருக்கிறார்களே என்று சொல்லி அவரும் அவர்களை போல பூமிக்கு வந்தார். அப்போ அவர் மாம்சத்தோட ரத்தத்தோட வந்தது அப்ப கன்னிமரியாளின் இடத்தில் இருந்தல்ல. நல்லா புரிஞ்சுக்கங்க, பிள்ளைகள் இப்படி இருக்கிறார்களே என்று சொல்லி அவர் வர ஒரு சரீரம் தேவை, ஒரு கர்ப்பப்பை தேவை. அப்ப அதுக்கு முன்னாடி அவர் எப்படி இருந்திருப்பார் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. பிள்ளைகள் இப்படி இருக்கிறாங்களே, நம்ம எல்லாரும் இப்படி இருக்கிறோமே, நம்ம அப்படி போவோம்னு சொல்லி அங்க எழுதப்படல. அவர் ஆவியா இருந்த தேவன், அவர் அக்னியா இருந்த தேவன், அவரை யாரும் பார்க்க முடியாத ஒரு பரிசுத்தரா இருந்த தேவன். நமக்காக தான் அவர் மாம்ச அவதாரத்துல, இயேசு என்கிற அவதாரத்துல பூமியில வந்தார். அப்புறம் வாசிக்கிற பாருங்க அதே வசனத்தை, மரணத்துக்கு அதிகாரியாகிய யார? பிசாசு. யார? மரணத்துக்கு யாருங்க அதிகாரி? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க. மரணத்துக்கு அதிகாரி யாரு? ஆமா, நம்ம ஆண்டவர் உயிர் தேர்தலுக்கு அதிகாரி,
ஜீவனுக்கு அதிகாரி நம்முடைய ஆண்டவர். எப்ப பார்த்தாலும் நான் செத்து போடுவேன், எனக்கு சாவு ஒண்ணும் வர மாட்டேங்குது, நான் பிழைக்க மாட்டேன், இந்த வார்த்தைகளை எல்லாம் சொல்றவ யாரு? அவங்க ஓனர். வசனம் அதிகாரின்னு தான் சொல்லி இருக்கு. நான் ஒரு படி மேல போய் சொல்றேன், அதிகாரி இல்ல, சாவுக்கு ஓனர். அவன் யாரு? பிசாசு. அவன் ஓனர். அவங்க ஆளுங்களை அவன் கூட சேர்த்துக்கிறதுக்காக என்ன பண்ண சொல்லுவான்? பாவம் செய்ய சொல்லுவான். ஏன்னா பாவத்துக்கு கூலி என்னதான்? மரணம். அப்போ பிசாசு பாவம் செய்ய சொல்லி பாவத்துக்கு சம்பளத்தை கொடுத்து அந்த ஓனர் அவனை கூட சேர்த்துப்பான், அவன் கம்பெனியில சேர்த்துப்பான். அவன் கம்பெனி பேர் என்ன பேரு? அவன் கம்பெனி பேரு நரகம், பாதாளம். பிசாசு நம்மள பாவம் செய்ய சொல்லுவான். பாவம் செய்யற வேலையில நம்மளை ஈடுபட வைப்பான். அதுக்கு ஒரு கூலியை கொடுப்பான். அந்த கூலி அதிகமாக அதிகமாக, ப்ரமோஷன் அதிகமாக அதிகமாக அவன் நம்மள மரணத்தை கொடுத்து அவன் கம்பெனியில எடுத்து போய் சேர்த்துக்குவான். அவன் கம்பெனியில நம்ம காலத்துக்கும் அடிமையாய் நரக வேதனைப்பட்டுக் கொண்டிருப்பான். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தம்முடைய மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு ஜீவகாலமெல்லாம் மரண பயத்திலே, பாருங்க, மரண பயம் ஜீவகாலமெல்லாம் இருக்கும். ஒண்ணே இல்ல, ஒரு எறும்பு கடிக்கும், இல்ல ஒரு முள்ளு குத்திக்கும், உடனே இனி நான் பழைக்க மாட்டேன், என்ன பாம்பு கடிச்சிருச்சுன்னு அக்கறப்படுவான். நல்லா லைட் போட்டு டார்ச் அடிச்சு பார்த்தா அங்க ஒரு முள்ளு இருந்து இருக்குது, இல்ல ஒரு எறும்பு புத்து இருந்து இருக்குது. இவங்களுடைய பயம். வசனம் என்ன சொல்றது? ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்தினாலே யாவரையும், மரண பயத்தினாலே அடிமைப்பட்டிருந்த யாவரையும் விடுதலையாக்கும்படி அவர் அப்படியானார். எப்படியானாரு? மாம்சமும் ரத்தமும் உடையவராய் பூமியிலே வந்து ரத்தம் சிந்தி மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவரை தன்னுடைய மரணத்தினாலே ஜெயித்து. அவர் அப்படி செய்ய வேண்டிய காரணம் என்ன? நீங்க பயப்படாதீங்க, நீங்களும் மரிச்சாலும் என்ன பண்ணுவீங்க? உயிரோடு எழும்புவீங்க. ஜீவிய காலமெல்லாம் மரண பயத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. இந்த பூமியில நீங்க செய்த நற்கிரியைகளுக்கு தக்க தண்டனை இல்லாம உங்களுக்கு நான் வாரி வழங்கும்படி நான் மரணத்துக்குள்ளான பிசாசானவனை மரணத்தினாலே ஜெயித்து உங்களை என்னுடைய ராஜ்யத்தில், அவர் கம்பெனியில, அவர் கம்பெனி எது? பரலோகம். வெளியே சொல்லுங்க. பாருங்க, அடுத்து இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கிறோம். ஏசாயா 61:1-3 வாசிக்கிறோம். கர்த்தருடைய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். இது இயேசு கிறிஸ்துவுக்கான தீர்க்க தரிசனம். வாசிக்கிறோம். பாருங்க, எதற்கு அவர் அனுப்பப்பட்டார்? சிறுமைப்பட்டவர்களுக்கு நற்செய்தியை அறிவிக்க. என்ன நற்செய்தி? மரண பயத்திலிருந்து உங்களை விடுதலையாக்குவேன், மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை நான் நொறுக்குவேன், அவரை நான் ஜெயம் கொள்வேன், உங்களையும் ஜெயம் கொள்ள வைப்பேன். ஜீவிய காலமெல்லாம் நீங்கள் மரண பயத்தில் வாழ வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் கண்ணீர் யாவையும் நான் துடைப்பேன், உங்களை பாதாளத்தின் வல்லமைக்கு நான் நீங்களாக்குவேன். பாருங்க, இந்த நற்செய்தியை பாருங்க, வாசிக்கிறோம். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களை என்ன பண்றாரு? வெந்த புண்ல வேலை பாய்ச்சறாயான்னு சொல்லுவாங்க. எப்படி சொல்லுங்க? நீங்க எல்லாம் சொல்லுங்க, அந்த வார்த்தையை சொல்லுங்க. எப்படி? வெந்த புண்ணுல வேலை பாய்ச்சறான். உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். நான் ஒரு வாட்டி விழுந்துட்டேன் கீழே, காலில் பலமான காயம். ஒரு கட்டை ஒன்று குத்திக்கிட்டு இந்த பக்கம் வந்துருச்சு. இங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். அவங்க என்ன பண்ணிட்டாங்க? பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போங்கன்னு சொல்லிட்டாங்க. உள்ள ஒரு சில சின்ன சின்ன துகள்கள் இருக்குது, கல்லெல்லாம் இருக்குது. ஒரு மாலை நேரத்தில் ஒரு 6 மணி டைம்ல பைக்ல இருந்து விழுந்துட்டேன். ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி, 7 வருஷம் போறேன். ஏற்கனவே காயப்பட்டு ரத்தம் வந்து இங்க ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி கட்டு போட்டு அனுப்பிச்சிருக்கிறாங்க. ஒரு தனியார் ஹாஸ்பிட்டலுக்கு போறேன், ஐஸ்வர்யா இருக்கிற ஹாஸ்பிட்டல் கார்னோடையில.
அவங்க என்ன பண்றாங்க, கட்டை அவுத்துட்டு அது மேலேயே ஊசியை குத்துறாங்க. அப்படியே ரத்தமும் சதையும் பிச்சின்னு அப்படியே ரத்தம் வழியுது. அதை சுத்தி என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஊசியை குத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு வாட்டர் கேனை எடுத்து அதுல சின்னல ஒரு ஊசி குத்தி தண்ணி அடிக்கிறாங்க. அதுல எவ்வளவு வலி இருக்கும் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. கேட்டா சொல்றாங்க, தையல் போடணும், அந்த இடம் மறுக்கணும், அதை விட டைரக்டா தையலே போட்டுருங்க அப்படின்னு சொன்னேன். போட போற தையல் ஒரு 5-6, ஆனா 5-6 ஊசி குத்துறாங்க. அப்பவும் அந்த இடம் என்ன ஆகல, எனக்கு மறுத்து போல. இதுதான் வெந்த புண்ணுல வேலை பாய்ச்சல். ஏற்கனவே சுட்டு காயமா இருக்கிற இடத்துல திருப்பியே கொண்டு போய் ஈட்டியை குத்துனா எப்படி இருக்கும், அதுதான் வெந்த புண்ணுல வேலை பாய்ச்சல். இப்ப இந்த இடத்துல ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது பாருங்க, இருதயம் நொறு கொண்டவர்களுடைய இருதயத்தின் காயத்தை கர்த்தர் கட்டுகிறவராக. நீங்க போய் வேற எங்கேயாவது ஆலோசனை கேளுங்க, அவ்வளவுதான் நீங்க பிழைக்க மாட்டீங்கன்றுமா. சொல்லுங்க. ஆமா, 24 மணி டாக்டர் கூட்டிட்டு போனாங்க, குளுக்கோஸ் ஏத்துறாங்க, ஏறல குளுக்கோஸ், பாதி குளுக்கோஸ் ஏறிட்டு இருக்கும் போது பல்லுல கட்சி புடிங்கி தூக்கி போட்டத தூக்கி வந்து போட்டு அழறாங்க. கமலம்மா, எங்க அம்மா, எங்க வீட்டு அம்மா, இவங்க எல்லாம் உட்காந்து அழுதுங்க இருக்கிறாங்க. சொல்லுங்க. உழைக்க மாட்டேன்னு சொல்லி கண்டெல்லாம் பெருசு பெருசா வந்துருச்சான். படுத்த இடத்துலயே அப்படியே வந்து எறும்பெல்லாம் ஓட்ட போட்டு முதுகெல்லாம் புண்ணாயிருச்சான். ஏன்னா அப்படி இப்படி திருப்பி படுக்க முடியலனால அவங்க திருப்புறாங்க, முதுக துடைக்கிறாங்க தண்ணி ஊத்தி. சொல்லுங்க. வசனம் என்ன சொல்லுது, காயம் கட்டுகிறவர் நம்முடைய ஆண்டவர். உங்க மனசு உடைஞ்சு போயிருந்தாலும் காயம் கட்டுவாரு, உங்க உடம்பு உடைஞ்சு போயிருந்தாலும் காயம் கட்டுவாரு. நல்ல சமாரியனாகிய இயேசு கிறிஸ்து அந்த வழியா கடந்து போறாரு. 2 பேர் ஏற்கனவே கடந்து போனாங்க, அவங்க 2 பேர் செய்ய முடியாததை என் ஆண்டவர் செய்தார். சொல்லுங்க. 38 வருஷமாக, 12 வருஷமாக, 18 வருஷமாக வியாதியில கிடந்தவருடைய காயங்களை என் ஆண்டவர் கட்டினார். குஷ்டரோகி நாத்தை எடுக்க அவன் பக்கத்துல போக முடியாது. பெரும்பாலுள்ள ஸ்திரீ நாத்தை எடுக்க அவன் பக்கத்துல போக முடியாது. அவன் கையை வச்சு தொடச்சதுனால தான் நான் சொன்னேன், திருவருது பதில நானே உங்களுக்கு கால் எடுக்கிறேன். அவர் செய்யாத ஒண்ணு நம்ம செய்ய போறது இல்லையே. அப்ப ஆண்டவருடைய அன்பு எவ்வளவு பெருசு பாருங்க. இருதயம் நொறுங்குண்டவர்களை காயம் கட்டவும், சிறைப்பட்டிருக்கிறவர்களுக்கு விடுதலையை கொடுக்கவும். சிறைப்பட்டு இருந்தேன், போதைக்கு, குடிக்கு, மயக்கத்துக்கு சிறைப்பட்டு இருந்தேன். என்னை யாருமே விடுதலை பண்ண முடியல, யாருமே விடுதலை பண்ண முடியல. எனக்கு சுத்தப்பட்டுல இருக்கிற எல்லா ஒயின் ஷாப்பும் தெரியும், எல்லா இடத்துலயும் நமக்கு அக்கௌண்ட் இருக்குது. இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு கொடுத்துருவான், நேர்மையா இருவேன். போய் கேட்கறான், கொடுத்துரு, ஒரு பாட்டில் கேட்கறான், கொடுத்துரு. எனக்கே தெரியாது, பாதி பாதி குடிச்சிட்டு எங்க ஒளிய வச்சிருக்கிறேன்னு சொல்லி. சிறைப்பட்டு இருக்கிறவர்களை விடுதலை ஆக்குவோம். பாவத்துக்கு சிறைப்பட்டு இருந்தேன், பாவத்துக்கு அடிமையா இருந்தேன். என்ன ஒருவரும் தடுக்க முடியல, என்ன ஒருவரும் நல்லவனா மாத்த முடியல. எந்த மருந்து மாத்திரையும் எனக்கு விடுதலை கொடுக்க முடியல. என் இயேசு மாத்திரமே விடுதலை கொடுத்தார். சொன்ன வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுதா, வசனம் நிறைவேறுதா இல்லையா பாருங்க. ஏன் என் வாழ்க்கையில மட்டும் நிறைவேறணுமா, உங்க வாழ்க்கையில நிறைவேறக்கூடாதா? இந்த வார்த்தைகளும் இந்த வாக்குத்தத்தங்களும் உங்களுக்கானவைகள் அல்லவா? இயேசு எனக்கு மட்டுமா ரத்தம் சிந்தினார், உங்களுக்கு ரத்தம் சிந்த இல்லையா? என்ன பண்ண தெரியுமா, நானு 3 வருஷம் பைபிளும் கையுமா ராத்திரியும் பகலும் படிச்சுக்கிட்டே இருந்தேன். வேதத்தை நேசிச்சேன், ஜெபம் பண்ணேன், வேதத்தை நேசிச்சேன், ஜெபம் பண்ணேன், வேதத்தை நேசிச்சேன், ஜெபம் பண்ணேன். தொடர்ந்து பசி இல்லை எனக்கு. என் மனைவியோட சந்தோஷமா இருக்கணும்ன்ற எண்ணம் இல்லை. பணம் என் கண்களுக்கு ஒரு பெருசா தெரியல. இரவும் பகலும், இரவும் பகலும், இரவும் பகலும் என் பிள்ளைகளையும் கவனிக்காம, என் பெற்றோர்களையும் பாராம, என் மனைவியையும் பாராம என் ஆண்டவர் எனக்கு சுகம் கொடுத்தார் என்று சொல்லி இரவும் பகலும் நான் நேசிச்சேன் வேதத்தை, மிகுந்த சமாதானத்தை. அல்லேலூயா சொல்லுங்க. 2 பிள்ளைகள் வளர்ந்து ஆளாகி வேலைக்கு சென்று 2 பேரும் திருமணம் செய்து கொண்டார்கள். 2 பேருக்கான வசதியான வீடுகளை உருவாக்கி கொண்டார்கள். அவர்கள் இருவருக்கும் பிள்ளைகள் பிறந்தது. என் மனைவியும் நானும் சந்தோஷமாக இருக்கிறோம். சொந்த பந்தங்கள் யாரெல்லாம் என்னை வெறுத்து, யாரெல்லாம் என்னை வேண்டாம் என்று ஒதுக்கி போனார்களோ எல்லோரும் என்னோடு கூட.
வசனம் நிறைவேறதா இல்லையா? வேதத்தை நேசிச்சா சமாதானம் இருக்குதா இல்லையா? நான் சாட்சி. நம்முடைய வாழ்க்கையில சிறைப்பட்டவர்களை விடுதலை ஆக்குகிறவர் நம்முடைய ஆண்டவர். அடுத்து வாசிக்கலாம். கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும் கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும் துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும் சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும். பாருங்க, துயரப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்யறது வேற, சீர்படுத்துறது வேற. சீர்படுத்துறதுன்னா மனமாறுதலை உண்டு பண்றது. அந்த பழைய வாழ்க்கையிலே இருக்கணும்னு நினைக்கிறவங்க கிளம்பி போயிட்டாங்க. நம்ம சபையில நிறைய பேர் இருந்தாங்க. இயேசு கிறிஸ்துவின் போதனையை கேட்க நிறைய பேர் வந்த மாதிரி நிறைய பேர் வந்தாங்க. ஏதோ ஒரு அற்புதம் நடக்குது, ஏதோ ஒரு அதிசயம் நடக்குது, ஏதோ அற்புதத்தை பார்க்கறதுக்கு வருது, அதிசயத்தை பார்க்கறதுக்கு வருது. எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்க. 3000 பேர் சாப்பிட்டாங்க ஒரே பந்தியில, 5000 பேர் சாப்பிட்டாங்க ஒரே பந்தியில. கூட வந்தவங்க எத்தனை பேர் தெரியுமா? ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்துக்கு பயந்து வந்தவங்க எத்தனை பேர் தெரியுமா? 120 பேர். சொல்லுங்க. மேல் வீட்டு அறையிலே அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகம் 1ஆம் அதிகாரத்தில் அவர்கள் 120 பேர் மேல் வீட்டு அறையிலே தேவனை துதித்து தேவனுடைய வாக்குத்தத்தத்துக்காக காத்திருந்தார்கள் என்று எழுதி இருக்கிறது. சாப்பிட வந்தவங்க எத்தனை பேர்? ஒரு பந்தியில எத்தனை பேர் சாப்பிட்டாங்க? 5 பேர் எத்தனை பேர் சாப்பிட்டாங்க? எத்தனை பேர் சாப்பிட்டாங்க? ஆண்கள் மாத்திரம் 5000 பேர், புருஷர்கள் மாத்திரம் 5000 பேர். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அநேகர், அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ ஒரு சிலர் தான். இந்த ஒரு சிலர்ல நீயும் நானும் இருக்கிறேன்டா அப்படின்னு சொன்னா கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஜீவ புத்தகத்துல நம்ம பேர் எழுதி இருக்கிறான்னு சொன்னா கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஞாபக புத்தகத்துல நம்ம பேர் இருக்குதான்னு சொன்னா கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பரலோகத்தில் இருக்கிற பரிசுத்தமான தேவனுக்கு மனவாட்டியா நீயும் நானும் இருக்கிறான்னு சொன்னா கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தரை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. வேதத்தை கைக்கொள்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. அவர்களுக்கு இடரல் இல்லை. அவர்கள் பசியா இருக்க மாட்டாங்க, அவர்கள் தாகமா இருக்க மாட்டாங்க. அவர்கள் கண்ணீர் வடிச்சாலும் அவர்கள் கண்ணீரை துடைக்க கர்த்தருடைய கரம் கடந்து வரும். சிறைப்பட்டவர்கள் விடுதலையாகுவாங்க நிச்சயமாகவே. மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவரை அவர் அழிக்கும்படிக்கு மரணத்திலிருந்து அவர் உயிரோடு எழுந்தவர் உங்களோடு கூட இருப்பார். இந்த வாக்குத்தத்தங்கள் உங்களுக்காக, எனக்காக மட்டுமல்ல, இது நம்ம ஒவ்வொருவருக்காக. இதை அப்படியே நம்புங்க. உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி. ஜெபிக்கலாம்.